எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்கள் இடைவிடாமல் செலுத்திக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மனுஷனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மனுஷனிடத்தில் விசுவாசம் குறையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மனுஷனிடத்தில் தேவனுடைய பலன் குறையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மனுஷனிடத்தில் தேவனுடைய ஜெப வாழ்க்கை குறையாது. அல்லேலூயா. நீங்கள் உதடுகளின் கனியாகிய, நீங்கள் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது நீங்கள் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா. ஒரு கனி என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இதை செலுத்துங்கள். இதை செலுத்தும் பொழுது உங்களை உங்களை அவை சேர்க்கும் நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது போல. அல்லேலூயா. உலகத்திலே அரசாட்சி செய்கிறோம், அரசாளுவோம் என்கிற புதிய பாடலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.